பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நீ பெருகுவாய் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு அப்படின்னு சொல்றார். ஏன் அடங்கியிரு சொல்றாரு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிற வசனத்துல அவர் சொல்ல பாருங்க, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீ போய் அடங்கியிரு, நான் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, இந்த ஆகார் சாரா தந்தை நாச்சியாராகிய சாரால் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு அவ ஓடி வந்துட்டான். இப்ப இந்த நேரத்துலதான் ஆண்டவர் அவளை சந்தித்து பேசுகிறார், நீ போய் அடங்கியிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உங்க தலைமை, அதாவது நாச்சியார் அப்படின்னா அவளுடைய தலைமை, ஹல்லேலூயா, நம்முடைய ஹெல்டர்ஸ், நம்மை நடத்துகிற போதகமார்களை விட்டோ நம்முடைய ஆசிரியர்களை விட்டோ நாம் சுயமாய் கூட ஓடி வந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. சில நேரங்கள் அவர்கள் நம்மை கடினமாய் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. அந்த கடினமாய் நடத்தும் பொழுது நாம் அவர்களை விட்டு ஓடி வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நாள் பெருக முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்க ஒருவேளை இன்னைக்கு உங்க தலைமையை விட்டு ஓடி வந்து விட்ட ஆளா இருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க அங்கிருந்து பிரிந்து வருவதற்கு யோசித்து கொண்டிருக்கிற ஆளா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, உங்களை நடத்துகிறவர்கள் கையின் கீழ் அடங்கிருங்க, உங்களுடைய புருஷமார்களுடைய கையின் கீழ் அடங்கிருங்க, உங்கள் போதகர்மாருடைய கையின் கீழ் அடங்கிருங்க. ஹல்லேலூயா. அப்போது நான் உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். சிலரை ஆண்டவரே வெளியே கொண்டு வருவார், நீங்க அது வரைக்கும் அவர்கள் கையின் கீழ் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இவள் பிறகு பாருங்க, அவள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் போய் அந்த சாராளுடைய கையின் கீழ் அடங்கி இருந்தாள். அவள் எது வரைக்கும் அடங்கி இருந்தால் கேட்டீங்கன்னா, பிறகு அவர்களே அவளை துரத்தி விடுகிற வரைக்கும் இந்த ஆகார் அவருடைய கையின் கீழ் அடங்கி இருந்தா, ஏற்ற காலம் வரும்பொழுது ஆண்டவர் அவளை பிரித்து தனியாய் கூட கொண்டு போய் ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததி இஸ்மவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படி அடங்கி இருப்பீங்க அப்படின்னா, ஏற்ற காலம் ஒண்ணு வரப்போகுது. அப்பொழுது ஆண்டவர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆகினால் இன்றைக்கு நீங்கள் திரும்பி போய் அவர்கள் கையின் கீழ் அடங்கியிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.